வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் சீலநாயக்கன்பட்டி சிவசக்தி நகரில் உள்ள ஈஷா உடற்பயிற்சி நிலையத்தில் சேலம் மாவட்ட பளு தூக்கும் சங்கம் சார்பில் முதலமைச்சர் கோப்பை 2024 பளு தூக்கும் போட்டியில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வீராங்கனைகள் மண்டல அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இப்போட்டிக்கு LR மார்கோனி, ராஜகோபாலன், மகேந்திரன், ஞானவேல் ஆகியோர் தலைமை தாங்கி நடத்தினார்கள். இதில் சேலம் மாவட்ட பளு தூக்கும் சங்க துணை செயலாளர் சண்முகம் அனைவரையும் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன், சதன் ரயில்வே தேசிய வீரர் ரஞ்சிக்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றி பரிசு வழங்கினார்கள். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளரும் சேலம் மாநகராட்சி கல்வி குழு தலைவர் RP முருகன், 59வது கோட்ட திமுக செயலாளர் SP முருகன், 59வது கோட்ட அதிமுக செயலாளர் MKS விநாயகம், கொண்டலாம்பட்டி பகுதி நிர்வாகி முருகேசன், கிரீடா பாரதி மாநில துணை செயலாளர் இளங்கோவன், அதிமுக வெங்கடலட்சுமி, வீரமணி, பாரதிய ஜனதா கட்சி மாநில நெசவாளர் அணி செயலாளர் பிரசன்னராஜா, விளையாட்டு திறன் மேம்பாட்டு ஜிம் கார்த்தி, மாநகர் மாவட்ட தலைவர் கௌதம், பாரதிய ஜனதா கட்சி மாநகர் மாவட்ட பொது செயலாளர் காளிமுத்து, மாநகர் மாவட்ட இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் SR விக்னேஷ், அதிமுக கொண்டலாம்பட்டி பகுதி இளைஞரணி துணை செயலாளர் அருண், சூரமங்கலம் மண்டல பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி முரளி மற்றும் SNR சில்வர் நடராஜ், கம்பி மிஷின் மணிவண்ணன், வெங்கடேஷ், களரம்பட்டி சங்கர், முத்துக்குமாரி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள். இந்த பரிசளிப்பு விழாவின் முடிவில் சேலம் மாவட்ட பளு தூக்கும் சங்கம் திலகம் செந்தில்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார். சேலம் மாவட்ட வெயிட் லிஃப்டிங் சங்கத்தின் சார்பாக தற்போது வெயிட் லிஃப்டிங்கில் முதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தி சிறப்பு பரிசுகளையும் கொடுத்தோம். இங்கே நிறையா மாணவிகள் வெயிட் லிஃப்டிங் இப்போ பரிசு கொடுத்து பாராட்டியுள்ளோம். இதுபோல் இன்னும் சிறப்பாக நடத்த உள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இளங்கோ, கிரீடா பாரதியினுடைய மாநில இணைச் செயலாளர் இருக்கேன். இன்று நடைபெற்ற இந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டதில் பெருமிதம் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு விளையாட்டு சிறப்பாக மேம்பட்டு மேலே வருவதற்கு காரணமாக உள்ள இந்த மாணவ செல்வங்களை தயார் செய்த திரு சண்முகம் சார், ஈஷா ஜிம்னுடைய நிறுவனர் அவர்களுக்கு கிரீடா பாரதியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு மாணவன் மாநில அளவில் முதலமைச்சர் கோப்பை போட்டியில் பங்கு பெறுவதே மிக அரிது. அதிலும் பங்கு பெற்று அதில் மெடல் பிடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கிரீடா பாரதி போன்ற விளையாட்டு அமைப்பின் மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் கிரீடா பாரதி இது போன்ற விளையாட்டு வீரர்களை தொடர்ச்சியாக பயிற்சி பெறும் ஒரு விளையாட்டு அமைப்பு அல்லது விளையாட்டு குழுவை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக பட்டி தொட்டிகள் இங்கும் நாங்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் அல்லாமல் வேலைவாய்ப்பு, அதாவது இடைநிற்றல் மாணவர்களுக்கும் நாங்கள் போட்டிகள் நடத்தி மாவட்டம், மாநிலம், தேசிய அளவில் கொண்டு போய் அவங்களுக்கு தேசிய அளவில் வெற்றி பெற மாணவர்களுக்கு 1 லட்ச ரூபா கேஷ் அவார்ட் மற்றும் இராணுவம் போன்ற துறைகளில் எங்களது சான்றிதழ் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பல்வேறு மாணவர்கள் பலனடைகிறார்கள். அதுபோன்று அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் நாங்கள் வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் போன்ற போட்டிகளையும் சேர்த்து மாவட்ட அளவு, மாநில அளவு, தேசிய அளவில் கொண்டு சென்று அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் இந்த விளையாட்டை மேம்படுத்த முனைப்பாக உள்ளோம். ஆகவே இந்த போட்டிக்கு பரிசளிப்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் இத்தருணத்தில் கிரீடா பாரதியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் கோப்பை 2024 போட்டியில் நமது சேலம் மாவட்டத்தில் சார்பாக கலந்து கொண்டு மண்டல அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று சேலம் மாவட்ட பளுதூக்கு சங்கத்தின் சார்பாக பாராட்டு விழாவோ பரிசளிப்பு விழாவோ நடைபெற்றது. இந்த விழாவுக்கு திரளாக அனைத்து தலைவர்களும் அரசியல் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.